அனைவருக்கும் வணக்கம். காலாண்டு தேர்வினுடைய மதிப்பெண்களை எவ்வாறு மிகச் சுலபமாக டோட்டல், ஆவரேஜ், ரேங்க் இவற்றை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக மிக எளிமையாக செய்யும் முறை பற்றி இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய மாணவர்களுடைய பெயர் பட்டியலை நாம் தெரிவு செய்ய வேண்டும். மாணவருடைய பெயர் பட்டியலை நாம் எம்இஸிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு எம்இஸிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மாணவருடைய பெயர் பட்டியலில் காலாண்டு தேர்வினுடைய மதிப்பெண்களை முதலில் நாம் டைப் செய்ய வேண்டும். இவ்வாறு டைப் செய்த பிறகு, உதாரணத்துக்கு நான் எனது வகுப்பில் உள்ள மாணவிகளினுடைய பெயர்களை தற்பொழுது எடுத்துக்கொள்கிறேன். 20 மாணவியினுடைய பெயர் பட்டியல் தற்பொழுது உள்ளது. இதை நான் முதலில் செலக்ட் செய்து கொள்கிறேன். செலக்ட் செய்து கொண்டு காப்பி செய்து கொள்கிறேன். காப்பி செய்து Ctrl+C என்பதை நாம் கிளிக் செய்ய வேண்டும். இவ்விதம் கிளிக் செய்த உடனே நாம் நம்முடைய ப்ரௌசரில், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் கிளிக் செய்து அதில் உள்ள கோபைலட் என்பதை நாம் கிளிக் செய்ய வேண்டும். கோபைலட் என்பதனுள் நாம் காப்பி செய்த அந்த மதிப்பெண் விவரங்களை பேஸ்ட் செய்ய வேண்டும். இப்போ கோபைலட் ஓபன் ஆகிவிட்டது. இந்த இடத்தில் Ctrl+V என்பது பேஸ்ட். இப்பொழுது எனது வகுப்பில் உள்ள மாணவியினுடைய பெயர்கள் மற்றும் அவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் எடுத்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இதற்கு தேவையான ப்ராம்ப்டை நாம் வழங்க வேண்டும். அதை எவ்விதம் வழங்குவது? உதாரணத்திற்கு create a table using this data find total marks of each subject. நாம் எவ்விதம் ப்ராம்ப்ட் வழங்குகின்றோமோ அதற்கு தகுந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். Find total marks of each student and average pass if student get 34 and above, and rank. Find the rank using pass mark. இவ்விதம் நாம் ப்ராம்ப்ட் செய்கிறோம். இப்பொழுது என்டர் அடிக்கின்றேன். என்டர் அடித்த உடனே நாம் உள்ளீடு செய்த தகவலின்படி நமக்கு தேவையான டேட்டாக்கள் கோபைலட் நமக்கு வழங்கும். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் நான் செலக்ட் செய்திருக்கிறேன். இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ரிசல்ட், டோட்டல் மார்க், ஆவரேஜ், பாஸ் அண்ட் ரேங்க், இவ்விதம் நமக்கு வழங்கிய
இந்த தகவல்களை நாம் காப்பி செய்து கொள்ள வேண்டும். காப்பி, இதை நான் கிளிக் செய்கிறேன். கிளிக் செய்த உடனே நமக்கு தேவையான ஒரு எக்ஸல் ஷீட்டில், இப்போ எக்ஸல் ஷீட் ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணி ஒரு புது ஷீட் நான் உருவாக்கிக்கிட்டேன். இந்த புது ஷீட்டில் நான் ஒரு ரீநேம் கொடுத்துக்கிறேன். என்னென்னா ரேங்க், ஒரு அடையாளத்திற்காக. இந்த இடத்துல வைத்து நான் Ctrl V கொடுத்தாகிவிட்டது. இப்போ நாம் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் நாம் செய்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ கோபைலட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கே உள்ள விவரங்களை காப்பி செய்கிறோம். காப்பீடு, சொல்லி பாருங்க, தேவையான எல்லா விவரங்களும் நமக்கு வழங்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு துறைக்கு கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஹோம் பட்டன் போகிறோம். ஹோம் பட்டன் போயிட்டு இந்த இருக்கக்கூடிய ஆல் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். ஆல் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு நேம் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல், இந்த 5 சப்ஜெக்டினுடைய டோட்டல் மார்க்கு, ஆவரேஜ், பாஸ் ஆர் ஃபெயிலு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு தேவையான டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிருது. இதை நாம் காப்பி பேஸ்ட் செஞ்சு நாம் தேவையான விவரங்களை உள்ளீடு செய்து கொள்ளலாம். நன்றி.